ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸ்டார்டிங்கே சாங்கியில் தான் காட்டுவாங்க. அவன் பொண்ணை ஈசனோட பையனை தானே லவ் பண்ணுறான். அந்த விஷயம் தெரிஞ்சு ஃபுல் போதையில் வந்துட்டு அவன் ஒய்ஃபை பிடிச்சி வர கத்திக்கிட்டு இருப்பான். நான் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வர காசில் வீட்டில் தண்டமாக உட்காந்து தண்டை சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணை வளர்க்குறதோட உனக்கு வேறு என்னடி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இவன் கத்துற கத்தில் அவங்க பையனும் வந்துட்டுப்பா, இப்போ எதுக்கு அம்மாவை சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ நீங்கள் மட்டும் உங்கள் கடமை சரியாக செஞ்சுட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள்னா அப்பான்ற ஸ்தானத்தில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா? சும்மா அம்மாவே குறை சொல்கிறவரெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். யாரடா எதிர்த்து பேசுகிறேன், உனக்கு நான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்கிறதுக்கு வேற அவரும் தொடப்பத்தை தேடிக்கிட்டு இருப்பாரு. உடனே இவனோட அம்மாவும் ஏன்டா தேவையில்லாமல் அவர்கிட்ட எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக உள்ளே போ, அப்பா கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு வேற சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இவனும் உங்களை கொஞ்சம் கூட திருத்தவே முடியாது, என்னன்னா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற ரூம்குள்ளே போயிடுவான். ரூம்குள்ளே போனவன் தங்கச்சி உட்காந்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் பிரச்சனையும் உன்னால தான் வந்தது, ஒழுங்காக இருக்க தெரியாது அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பான். நான் என்ன பண்ண மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேற சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஊரில் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா, மனசில் என்ன ஹீரோயின் நினைப்பா, போய் அந்த ஏசனோட பையனை போய் லவ் பண்ணிட்டு இருக்க, அந்த ஏசன் யாரு, எப்படி பட்டவங்கன்னு உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியுமா, நீ பாட்டு ஆர்வக்கோளர் வேலைலாம் பார்க்குற அப்படின்ட்டு வேற பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். ஏன் அந்த ஆன்ட்டிக்கு என்ன ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னது நல்லவங்களா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் டிசைட் பண்ணு, முடிஞ்சால் உன் லவ்வர்கிட்ட போய் நான் சொன்னதை கேளு, அப்போ தெரியும் அவன் யார் அவன் குடும்பம் யாருன்னு சொல்லிட்டுன்னு இவன் பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வேற அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். இவன் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடத்துலலாம் ஏசனோட பையனை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருவான். அவனும் அடி தாங்க முடியாமல் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பான். ப்ளீஸ்டா பிரேக்கப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுவான் காலில் விழுந்து வேற கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. என் முகத்தை நல்லா பாரு, உன் அண்ணன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குற இடத்துலலாம் என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான், இதுக்கு மேலே உன் கூட சேர்ந்து சுற்றினா என்னை சாவடிச்சிருவான், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உனக்கு என் அண்ணனை பார்த்தா பயமாக இருக்குன்னா சொல்லு, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், இதுக்காகலாம் பிரேக்கப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. அதுக்கு உண்மையாங்க ஆமாம் நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் உன் அண்ணன் உனக்கு பதில் என்ன தானே வந்து அடிப்பான், நான் தானே வாங்கணும், தயவுசெய்து ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்கோ, உனக்கு என்னை விட ஒரு நல்ல பையனே கிடைப்பான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் ஏசுக்கால இவன் பிரேக்கப் பண்ணது ஏற்றுக்கவே முடியாது. அங்கே இருக்க கல்லெல்லாம் வர தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. டே கோழப்பையில உனக்கு பயமாக இருந்தால் சொல்கிறேன், நம்ம இந்த ஊரை விட்டே போயிட்டு வேற எங்கேயாவது தனியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பா. இவன் இப்படி சொன்ன உடனே இவளுக்கு வேற பயங்கர ஃபீலிங்ஸாக போயிடும். ஏன் இவன் புரிஞ்சிக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது தெரியுமா, நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், அந்த பஸ் டிரைவர் கூட உன் அண்ணனோட ஃப்ரெண்ட் தான், என்னை பார்த்தோன்னே பழி வாங்கிறதுக்காக லாஸ்ட் ஸ்டாப்பிங்கில் வேற என்னை இறக்கி விட்டுடும், அங்கேருந்து நடந்தே வந்தேன் அப்படின்னு வேற கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். சரிடா நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது, அதுக்காக தான்டா சொல்கிறேன், நம்மளுக்கு யாரும் வேணாம், இந்த ஊரை விட்டே போயிடலாம், உனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு வேற கேட்பான். எனக்கு என்ன சொன்னோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற இவ்வளோ ரொம்ப பிடிக்கும்ல, கட்டி பிடிச்சி வேற கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். இவங்க இங்கே ரொமான்ஸ் பண்ணுறத வேற தூரத்தில் டைவிங் ஆண்டிஸை வேற பார்த்துருவாங்க. இந்த காதல் பறவைகளால் இவங்க ரெண்டு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆண்டிகளும் வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கும்மி அவங்க பார்க்குறதுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேற கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்திருப்பா. டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள அவங்க அம்மா வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள பார்த்தோன்னே இவளுக்கு தூக்கி வாரி வேற போட்டுரும். இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் சூப்பெல்லாம் வேற மேலே ஊற்றிப்பா. அவங்களாம் அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுவாங்க. உன் அம்மா உனக்கு இதை கூட சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து பார்க்கும் வேற வந்துருவான். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்தோன்னேப்பா இந்த பர்த்டே என்னால் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பல்ல இழுத்துக்கிட்டு இருப்பான். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சரி இப்போனா பேரை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்மியாங்கும் அவங்கள பாராட்டுன்ற பேரில் ஆன்ட்டி கிம்ச்சி சூப்பராக செஞ்சுருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பவுலுக்கு மேலேயே சாப்பிடுவோம் போல் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். அதுக்கு அந்த ஆன்ட்டியும் இவங்களை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அடக்க ஒடுக்கமாக தான் சாப்பிடுவோம், உங்கள் ஃபேமிலியில் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேறு இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு வேறு மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுமா. இவ்வளோ வேறு என்ன பேசுறதே தெரியுமா அமைதியாக வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பா. சரி எப்போ பார்த்தாலும் என் பையனோட வீட்டுக்கு வந்துருவியா, இதெல்லாம் உன் அம்மாவுக்கு தெரியுமா, தெரிஞ்சுமா அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் வேறு ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவெல்லாம் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம். உடனே பார்க்கோம்மா இது இந்தம்மா ஃபஸ்ட் டைம் அவள் வீட்டுக்கு வர, இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவகிட்ட தானே பேசுகிறேன், நீ எதுக்கு தேவையில்லாம் மூக்க நுழைக்கிற, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனே வேறு ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. இங்கே பாரு கும்யாங், இந்த வீடு ஒன்றும் என் பையன் வாங்கினதில்லை, நான் அவனுக்காக வாங்கி கொடுத்தது, அவன் தான் எங்கள் குடும்பத்தோட பெருமையே, அந்த பெருமையை கெடுக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு இன்சல்ட் பண்ணிவிடுவாங்களா. அவளும் கோச்சிட்டு வெளில வந்துடுவா. உள்ள உங்கள் அம்மா ஏதோ நான் உங்கள் குடும்ப கௌரவத்தையே கெடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் அதெல்லாம் இருக்கா, என் குடும்பத்துக்கு இல்லை, நானும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவ தான், உங்கள் அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி தோத்துது தான் மிச்சம், இதுக்கு மேலே உன் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே கிடையாது, ஏன்னா அவங்க என்னை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளும் காரில் உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. நான் இந்த மாதிரி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன், உனக்கு உன் அம்மா வேணுமா இல்லை நான் வேணுமா, நீ தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு அழுதுகிட்டே இருப்பா. உடனே அதுக்கு பார்க்கும், இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் எப்படி முடிவு எடுக்க முடியும், எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம், உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை என்னால் கண்டிப்பாக சூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே கும்மியாகும், ஏன் என் அப்பா உன் வயசில் இருக்கும்போது என் அம்மாவை சூஸ் பண்ணல, அந்த மாதிரி சூஸ் பண்ணு,
பொண்ணு. எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னால் உன் லைஃப்பை வாழவே முடியாது. ஸோ தயவுசெய்து யார் வேணும்னு சூஸ் பண்ணு. அப்படி எடுக்க முடியலையா என்னை மறந்துரு, என் வாழ்க்கை ஏன்னா என்னை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கர டென்ஷன் அங்கேருந்து கிளம்பிடுவோம். இந்த பக்கம் தியேட்டர் ஓனரும் அந்த பெயிண்டர் ஃபஸ்ட் டைம் இவர் சொன்ன மாதிரி வரைஞ்சதுனால பயமாக வேற இம்ப்ரெஸ் ஆகிடுவார். உன்னால் இந்த மாதிரிலாம் வரைய முடியும்னு நான் தான் சொன்னல, பார்த்தல வெளியே கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற பாராட்டிகிட்டு இருப்பார். வெளியே வேற நேற்று இருந்து அதே லேடி வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே தியேட்டர் ஆண்டியும் இந்த லேடிக்கு மட்டும் டிக்கெட் எப்படி கிடைக்குதுன்னே தெரில, கரெக்டாக வந்து பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிடுறா அப்படின்னு வேற கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே கும்மியாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். நான் இன்னும் யாருக்கும் டிக்கெட்டே விற்கலையே, அப்புறம் எப்படி இவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. இவளும் தியேட்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டு குப்பையை கொட்டலாம்னு சொல்லிட்டு வெளியே போவோம். அப்போ அந்த ஆன்ட்டி வேற ஒரு பேர் வேற படம் பார்க்க வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட நின்று வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேரும் வேற நாங்கள் பிளாக்லலாம் டிக்கெட் வாங்க வரல அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நான் ஒன்றும் டிக்கெட் விற்க வரல தம்பி, அங்கே மேலே பார்த்தீங்களா அந்த டிராயிங், அது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, படம் பார்க்க வர யாரும் அதை ரசிக்கவே மாட்றாங்க, சே யாருக்கும் கலைநயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கை வேற பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து தேட்டர் ஓனரும் வெளியே வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்க எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிக்கெட் விற்கிறவங்களாம் வேற பயங்கரமாக பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாரு. ஐயோ இந்த ஆளா வந்தாலே நான் தான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறேன்னு சொல்லிட்டு என் உயிரை போட்டு வாங்குவான். சரி நான் கிளம்புறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவங்க பேசிட்டு இருந்ததை வேற நம்ம கும்மி அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எதுக்கு இந்த பெயிண்டிங்கை பற்றி பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க, அதுவும் அந்த பெயிண்டரை பற்றிலாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, இதை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அவங்க பின்னாடியே வேற ஓடுவா. ஒரு வழியாக அவங்களையும் பிடிச்சி திருப்பி தேட்டருக்கு வேற கூப்பிட்டு வந்துடுவா. தேட்டருக்கு கூப்பிட்டு வந்து அவங்ககிட்டயும் ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு இந்த படம் ரொம்ப ஃபேமஸ், இது ரீரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பாருங்களேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அதுக்கு அந்த ஆண்டி ஐயோ டிக்கெட்லாம் ஒன்றும் வேணாமா நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு வேற திருப்பி கொடுத்துருவாங்க. வெளியே வேற தேட்டர் ஓனரும் உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே கும்மியாங்க என் தேட்டர் ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு டிக்கெட்டுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற வேணும்ட்டே கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த ஆண்டியும் என் பையனை இந்த தேட்டரில் தான் ஒர்க் பண்ணுறான், பெயிண்டராக இருக்கான், அவன் பண்ணுற பெயிண்டிங் தான் வெளியே இருக்குது, நானும் அவன் பெயிண்டிங்கை பார்க்கறதுக்கு தான் டெய்லியும் அந்த தேட்டர் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பேன். அவன் கொஞ்சம் கூட வீட்டில் தங்கவே மாட்டான், எப்போ பார்த்தாலும் தேட்டரு பெயிண்டிங்குன்னு சொல்லிட்டு இந்த தேட்டரே கெதின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற பயங்கர எமோஷனலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை வேற வெளில இருக்க நம்ம தேட்டர் ஓனரும் கேட்டுருவாராம். அவருக்கும் பயங்கர டச்சிங்காக போயிடும். உள்ளே வந்து அவர் விற்க வச்சிருந்த எல்லா டிக்கெட்டையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் பையன் இந்த தேட்டருக்கு நிறைய பண்ணியிருக்கான், அது கூட கம்பேர் பண்ணும்போதுலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்களே இந்த டிக்கெட்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேற கிளம்பிடுவார். அந்த ஆண்டிக்கும் சந்தோஷம் தாங்க முடியாது, ஃபஸ்ட் டைமே என்கிட்ட இவ்வளோ டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி வேற என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட் பண்ண ஏசுனா தான் காட்டுவாங்க. ஏசுனா அவங்க பையன் ஸ்கூலில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பயங்கர டென்ஷனோடையே கடைக்கு வந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க டைவிங் ஆண்டிஸும் இன்னும் உண்மையாங்க அம்மா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்களா. என்ன அவன் அம்மான்னு சொல்லவே சொல்லாதீங்க, அவன் என் பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி வேற திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, ஏன் ஒழுங்காக படிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. பக்கத்தில் இருக்க ஆண்டியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் சிகரெட் விஷயமா மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. எது சிகரெட் பிடிக்கிறானா அப்படின்ட்டு வேற எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பிடிக்கலாம் ஒன்றும் பிடிக்கல, கடைக்கு போயிட்டு தாத்தாக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு சிகரெட்டை வாங்கி ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்கிறான், அதனால தான் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. மற்ற பசங்க மாதிரி சிகரெட் பிடிச்சி கெட்டு போகாமல் ஜஸ்ட் விற்க தானே விற்கிறான், அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. ஏசோ நீ அவன் காசு காசுன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறல, என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட அமைதியாக உட்காந்து எதுக்குடா உனக்கு இவ்வளோ காசு வேணும்னு கேட்டிருக்கியா, கேட்டால் தானே அவனோட தேவை என்னன்னா உனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே பக்கத்தில் இருக்க ஆண்டியும் ஆமாம் அதுவும் சரிதான், நீ எப்போ பார்த்தாலும் கும்மியான் கிட்ட தான் பாசமாக நடந்துக்கிற, ஆனால் இவங்கிட்ட எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற, அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அதுக்கு ஏசுனா கும்மியாங்க ரொம்ப சாஃப்டான பொண்ணு, ஆனால் இவன் அப்படிலாம் கிடையாது, அதனால தான் இவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் தேட்டரை தான் காட்டுவாங்க. தேட்டரில் வேற நம்ம கும்மியாங் சொன்ன அந்த படத்தை வேற போட்டுருவாங்களாம். அந்த பெயிண்டரோட அம்மாவும் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் உட்காந்து வேற படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த பெயிண்டருக்கு வேற சந்தோஷம் தாங்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேனே தெரியலன்னு சொல்லிட்டு கும்மியாங் கிட்ட வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே கும்மியாங்கும் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா, எனக்கு அழகாக ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் வரைஞ்சி தரீங்களா, ஏன்னா பிக்காசோ இறந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெயிண்டிங்லாம் பயங்கர ரேட்டு போச்சான், அதேமாதிரி நானும் பல வருஷம் கழிச்சு உங்கள் பெயிண்டிங்கை விற்கும் போது எனக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு வேற ரொம்ப அல்பத்தனமாக சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு இந்த பெயிண்டரும் லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்குங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். அதுக்கு இவ்வளோ பயங்கர ஷாக் ஆகிடுவான், இவன் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வேளை இவன் காமெடி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி எதாவது ட்ரை பண்ணிங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பா. ஆமாங்க ஏன் சிரிப்பு வரலையா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஷிஃப்ட் முடிக்கிறதுக்கும் படம் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக வேற இருக்குமா, 3 பேருமே சேர்ந்து ஒன்றா வேற வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவன் அம்மா வேற ஃபஸ்ட் டைம் படம் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கதையெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த படத்துலேயே ஒரே ஒரு கேரக்டர் தாண்டா ரொம்ப பிடிச்சது, அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ஊன் ஞாபகம் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. கும்மியாங்கும் இவங்க பேசுறது அமைதியாக கேட்டுகிட்டே வந்துட்டு இருப்பாலாம். உடனே பெயிண்டரும்மா கும்மியாங்கும் நம்ம கூட தான் வராங்க, அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்க, அவங்களுக்கு எதோ கொடுக்கணும்னு சொன்னீங்களே என்னது அப்படின்ட்டு வேற கேட்பான். ஆமாம் இல்லை கும்மியாங் நீ எதுவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு இவன் சொன்னான், கொஞ்சம் என் கூட வாயேன்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு வேற கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்க
இருக்க எல்லா இங்கிலீஷ் புக்ஸு நோட்ஸ் எல்லாம் வேற எடுத்து கொடுத்துட்டு, இதெல்லாம் என் கடையில் சும்மா தாம்மா இருக்குது, யாரும் வாங்கிக்கவே மாட்றாங்க, நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே படிக்கிற, இதெல்லாம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா புக்ஸையும் வேற எடுத்து கொடுத்துருவாங்க. ஆண்டி அதுக்கு நீ இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு கும்மியாங்க கேட்பாலாம். பரவாயில்லம்மா இங்கே சும்மா தானே இருக்க போகுது, நீனா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வேற ஒப்பிடுவாங்க. உடனே அந்த பெயிண்டரும்மா அதுக்கு நீ இவ்வளோவா, இதை இவங்களால தூக்கிட்டு கூட போக முடியாது, எப்படி கொண்டு போவாங்க, பாதி வேணா எடுத்து வெளில வச்சுட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பான். எதுக்கு எடுக்கிறேன், நீங்கள் சும்மா தானே இருக்க போகிற, பேசாம நீயே கூட போய் அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு வேற சொல்லுவாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கூட வேற போவான். அப்போ ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கும்மியாங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்குள்ளே ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி என்னோட ஷூவெல்லாம் எப்போவுமே தட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே அதுக்கு இந்த பெயிண்டரும் ஆல்ரெடி அவளுக்கு எல்லாமே தெரியுங்க, சும்மா வேணுண்டே தான் உங்கள் ஷூவை தட்டி விடுறான்னு நினைக்கிறேன், நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவளுக்கு வேற இன்னும் கொஞ்சம் நல்லா கல்யாணம் ஆக போகுது, ஸோ எல்லாமே மறந்துடுவா அப்படின்னு வேற ரொம்ப கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்கள் என்னங்க இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது வேற ஒருத்தரோட, உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையா, சிம்பிளாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கும்மியாவும் கேட்பா. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், நான் ஜஸ்ட் ஒரு பெயிண்டர் தான், ஆனால் அந்த பையன் நல்லா வசதியானவனா, நூடுல்ஸ் கடைலாம் வச்சிருக்கானா, எனக்கு இவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவன் ஃபீல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கும்மியாகும், அது எப்படிங்க ஒரு நூடுல்ஸ் கடைக்காரன் வந்தவொடனே ஒரு பிக்காசுவை கட்டி விட்டுருவாளா, உங்களை மிஸ் பண்ணுறது அவளுக்கு தாங்க லாஸ், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த பெயிண்டரும் என்ன உங்களுக்கு கொஞ்ச நாளாக தானே தெரியும், ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேற கேட்பான். உடனே கும்மியாகும் ஒரு நாள் பார்த்தாலே போதுங்க, அந்த ஆள் நல்ல மனுஷனா எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு உங்கள் அம்மாவையும் தெரியும் உங்களையும் தெரியும், இதுக்கு மேலே என்ன வேணும், இந்த மாதிரி உங்களாலலாம் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுக்கு அந்த பெயிண்டரும் எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே கிடையாதுங்க, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவங்களோட கெட்டதும் நம்மளுக்கு தெரிய வரும், அதனால ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவோம், அதனால தான் எதுக்குன்னு என் வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஏசனும் அவன் மாமா வீட்டுக்கு வந்துட்டு சரி கும்மியாவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஹவுஸ் ஓனர் நம்பருக்கு வேற கால் பண்ணிவிடுவாங்க. அவன் ஹவுஸ் ஓனரும் ஏமா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, இவன் பொண்ணு இன்னும் வரல, வந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டு வேற ஃபோனை வச்சிருவான். இவங்களும் வேற சோகமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே அவங்க மாமா பொண்ணும் ஏசன் உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன, வாயை திறந்து சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அதுக்கு ஏசனோட மாமாவும் பெற்றவளுக்கு மட்டும்தான் அவங்க பசங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் முன்னாடியே தெரியும், அந்த மாதிரி தான் இவளுக்கு ஏதோ கனவு வந்திருக்கு போல, அதனால தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே அவர் பொண்ணும் ஏசன் உனக்கு சின்ன வயசில் நம்மளுக்கு அந்த மலையில் நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மாவும் அதை பற்றி ஏன்டி ஞாபகப்படுத்துற, இப்போ நினச்சா கூட எனக்கு கொலையே நடுங்குது, நல்ல வேலை ஏசனோட அம்மாவால் அன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏசனோட அங்குலும் அன்றைக்கும் அப்பாவோட தேவசம் வேற ஊரில் இருக்க எல்லாரும் அப்பா தான் உன்னை காப்பாற்றினாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ கூட சொல்லுவேன் உன் அம்மா தான் உன்னை காப்பாற்றினா, வேறு யாரும் கிடையாதுன்னு வேற சொல்லுவாராம். உடனே ஏசனும் அது எனக்கும் தெரியும் அங்கிள், என் அம்மா மட்டும் அன்றைக்கி வரலன்னா எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும், அவங்கள நினைக்கும் போது எனக்கு இப்போ கூட பூரிப்பாக இருக்குது, எப்படி தான் அன்றைக்கி வந்தாங்களோ தெரியல அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மறுநாளே திருப்பி நம்ம கும்மியாங்கு வேற கால் பண்ணுருவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வேறு சரியான பிசினாரி இல்லை, உங்கள் அம்மா என்ன டெய்லி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, டிவியே பார்க்க மாட்டாங்களா அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஏசனும் ஆமாம் டெய்லி என் வீட்டுக்கு லேட்டாக வர, என்ன தனியாக இருக்கேன்னு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னன் வேற திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே கும்மியாங்கம்மா இதுக்கு தான் டெய்லி கால் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்களா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்களா, என்னை பற்றியே ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க நிம்மதியாக, சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. உடனே ஏசனுக்கும் செம்ம கடுப்பாயிடும், ஏன்டி பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது வச்சிருக்கியா, நான் கால் பண்ணி நான் கேட்காம வேற யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேற ஃபோனை வச்சிருவாங்க. உடனே ஆகும் எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் கடைக்கு போனால் நம்ம பொண்ணோட டோரில் லாக்கு சரியில்லைன்னு சொன்னால அதான் வாங்கிட்டு வந்தேன், நீ அவளை பார்க்க போனான்னா அவளோட டோரில் இதை மாட்டி விட்டுரு அப்படின்ட்டு வேற கொடுப்பாரு. அதுக்கு ஏசனும் ஆமாம் நான் பேசினாலே அந்த கத்துறா, இந்த லாக்கை கொடுத்தா மட்டும் வாங்கிப்பாலாம் என்ன, அவளே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கை வேற தூக்கி போட்டு கம்முன்னு படுத்துப்பாங்க. ஏசன் வேற அவங்க பொண்ணை நினச்சி பயமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே அவங்க உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சா என்ன நம்ம பொண்ணை பற்றி, எதுக்கு தேவையில்லாமல் அவளை பற்றி கவலைப்படுற, எதுவும் ஆகாது நீ அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கும்மி அவங்க வேற தூங்கிட்டு இருப்பாலாம். கனவுல வேற அவன் தம்பி இறந்து போன அந்த நாள் வேற வரும். அது வந்தவொடனே இவளுக்கு வேற பயத்தில் அப்படியே ஜுரம் வேற வந்துடும். அடிக்கிற மழையில் இவ ரூமில் வேற கேஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது கூட தெரியுமா ஜுரத்தில் வேற படுத்து தூங்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஏசொன்னை தான் காட்டுவாங்க. நல்லா வேற தூங்கிட்டு இருப்பாங்களா, திடீர்னு வேற அவங்க கனவுலேயே அவங்க பையன் இறந்து போன அதே கனவு வேற வர ஆரம்பிச்சிடும். இவங்கள வேற அதை நினச்சி அப்படியே பயத்தில் வேற வளர ஆரம்பிச்சிருவாங்களாம். பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன் யாங்கும் ஒன்றும் இல்லை நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. கெட்ட கனவாக வருதுன்னு சொல்லிட்டு கும்மியாங்க பார்க்கறதுக்காக ஏசொன்னை வேற அவள் வீட்டுக்கு வந்திருப்பா. ரூமை திறந்தா உள்ள ஃபுல்லாக கேஸ் வாசனை வேற அடிக்கும். இவ வேற ஏஞ்சிக்கவே மாட்டாலாம். ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளோ ஏஞ்சிக்கவே மாட்டாலாம். ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஹவுஸ் ஓனர் காதலே வாங்காம அவன் பாட்டு அவன் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் வேற கஞ்ச பின்னாடி டோரை வேற லாக் பண்ணி வச்சிருப்பானா. கதவை திறக்காதனால ஏசனும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு டோரை உடச்சு வேற அவன் வீட்டுக்குள்ள
வர போயிடுவாங்க. யாரும்மா நீ நீ பாட்டு வீட்டுக்குள்ளே வர அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பானா, இவங்களாம் வேற ஃபோன் எடுத்து எமர்ஜென்சி ரூமுக்கு வேற கால் பண்ணுருவாங்க. தயவுசெய்து என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை காப்பாற்றுங்க, என் பொண்ணு கார்பன் மோனாக்சைடு அடிச்சிடுச்சு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. எது கேஸ் லீக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற அந்த ஓசனர் வீட்டில் இருக்க பொண்ணும் எல்லாம் ஜன்னலு கதவை வேற ஓப்பன் பண்ணி விட்டுருவா. அங்கே தான் கும்மியாங்கோட தேட்டரில் வேலை செய்கிற பெயிண்டரும் பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பான். கும்மியாங்க கேஸ் அடிச்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆம்புலன்ஸ் இந்த மலை மேலே ஏறாதுன்னு சொல்லிட்டு கும்மியாங்க வேற தூக்கி தோலில் போட்டு அவன் பாட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து மெடிக்கல் டீமும் வந்துருவாங்களாம். உடனே வேற ஏசணும் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பா. ஒரு வழியாக கும்மியாங்கையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை வேற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏசுனால டென்ஷன் தாங்க முடியாத கடவுளே என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளில உட்காந்து வேற சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் கும்மியாங்க்கு என்ன ஆச்சு, அவள் பொழைச்சாலான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.